கருப்பு பணத்தை மீட்க கோரி பலமுறை கோரிக்கை விடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் செயலற்றவராக பிரதமர் இருக்கிறார் என்று மன்மோகன் சிங் மீது அத்வானி கடுமையாக குற்றம் சாட்டினார். ஊழல் மற்றும் கருப்பு பணத்துக்கு எதிராக மக்களிடையே புதிய எழுச்சியை ஏற்படுத்துவதற்காக பாரதிய ஜனதா மூத்த தலைவர் அத்வானி ரத யாத்திரை மேற்கொண்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் மிர்சாபூரில் திரளாக திரண்டிருந்த மக்கள் மத்தியில் அத்வானி உரையாற்றிய போது ஊழல் மேல் ஊழல்கள் வெடித்து கிளம்புவதால் மத்திய அரசு தடுமாறுவதாகவும் அதனால் மக்கள் பணிகளை நிறைவேற்றுவதில் கவனம் செலுத்த முடியாத நிலையில் இருப்பதாகவும் வருத்தம் தெரிவித்தார். வெளிநாடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கும் கருப்பு பணத்தை மீட்டுக் கொண்டு வந்தால் குடிநீர், மின்சாரம், சாலை, பள்ளிகள் போன்ற வசதிகள் இல்லாத கிராமமே இல்லை என்ற நிலையை உருவாக்க முடியும் என்றும் அதற்கான நடவடிக்கைகளை எடுக்கும்படி பலமுறை வலியுறுத்தியும் செயலற்ற நிலையில் பிரதமர் மன்மோகன் சிங் இருப்பதாகவும் அத்வானி சாடினார். अगर वो धन भारत की संपत्ति, भारत का खजाना विदेशी बैंकों में जो जमा है, वो अगर हिंदुस्तान में वापस आ जाए तो हिंदुस्तान में 6 लाख गांव हैं, उन गांव में से एक गांव भी ऐसा नहीं बचेगा कि जहां पर लोगों को पीने का पानी न हो, जहां पर बिजली न हो, जहां पक्की सड़क न हो, जहां अच्छा स्कूल न हो, हर एक सुविधा जो चाहिए गांव में वो मिल जाएगी. ஒரு ஜனநாயக நாட்டில் முக்கியமான விவகாரங்களில் சுயமாக முடிவுகளை எடுக்க தெரியாத பிரதமராக மன்மோகன் சிங் இருக்கிறார் என்றும் சோனியா ஆணையின்படி தான் செயல்படுவதாக பிரதமர் கூறுவது வெட்கக்கேடான விஷயம் என்றும் அத்வானி கடுமையாக சாடினார்.